இன்னைக்கு நீங்க வேலைக்கு போகலையா சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேக்குறாங்க. என்ன நிலா சொல்ற? நேத்து தான் நமக்கே கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வேலைக்கு போன்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆனா என்ன இப்போ? வேலைக்கு போகக்கூடாதுன்னு இருக்கா என்ன? கிளம்பி வேலைக்கு போங்க. என்ன பண்ண போறீங்க நீங்க வீட்ல இருந்து? அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்ல நம்ம வந்து வெளியில எங்கேயாவது போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? சரி அப்ப நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப என்னென்ன இது நிலா இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேத்து தான் அவ்ளோ சொன்னேன்ல. எப்படியாவது சம்பாரிச்சு முதல்ல நம்ம சேரனனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்ல. எல்லாத்தையுமே சரி சரின்னு கேட்டுட்டு, இப்போ இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கிளம்பி போங்க சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நிலா, கண்டிப்பா இனிமே நான் கிளம்பி போறேன் போதுமா? எல்லா சவாரியுமே எடுக்கிறேன். நல்லபடியா சம்பாரிக்கிறேன். நல்லபடியா குடுக்குறேன். ஆனா இன்னைக்கே போகணுமா? நேத்து தானே கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன நம்மள என்ன விருந்துக்கா கூப்பிட போறாங்க? சும்மா வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது, வேலைக்கு போறதுனால என்ன இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. சரி நிலா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கிளம்பி போவாங்க. அப்ப நிலா கிட்ட இருந்துட்டு, "நீ போகலையா ஆஃபீஸ்க்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நான் தான் வீட்ல உட்காந்தே ப்ராஜெக்ட்ட பார்த்துருவேனே. உங்களால அப்படி பார்க்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, சரி. ஓகே. கோவப்படாத. நான் போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஸோ போகும்போது நம்ம "என்னண்ணே இன்னைக்கு எதுவும் சவாரி இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆ ஏன்டா நேத்து தானே கல்யாணம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எதுக்கு கிளம்பி வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனோட ஓனர் வந்து கேட்பாரு. அதுக்கு சோழன் இருந்துட்டு, "என்னண்ணே கல்யாணம் வேற ஆயிப்போச்சு. அதனால ரொம்ப சம்பாரிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றானே. எப்போ கல்யாணம் ஆனா என்ன? உடனே கிளம்பி போங்க. வேலைய பாருங்க முதல்லன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. "என்னப்பா பொண்டாட்டிய எங்கேயாவது கனிமூனுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு "நீ வேறனே விடிஞ்ச உடனே சாப்பாட கட்டி இந்த கையில சாப்பாடோட அனுப்பி வச்சுட்டா வேலைக்கு போங்க சம்பாரிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட் இருக்குதாமா. அதனால முதல்ல வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடா சோழா நேற்று நைட்டு சந்தோஷமா இருந்தியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் சந்தோஷமா இருந்தனே. லைஃப்ல நாங்க இப்பதானே முத எங்க லைஃபையே நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு என்னமோ 1 வருஷம் ஆனது மாதிரி இருக்குது. அந்த 1 வருஷத்துல நிலா வந்து என்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. நானும் நிலாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நிலா கண்டிப்பா இனி என்ன நடந்தாலும் என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரிதான்டா சோலா. நீயும் அந்த மாதிரி அந்த பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோ. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நீ எவ்வளவுதான் பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பிள்ளை உன்னையவே தேடி தேடி வருது. அந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருக்கு. அதனால அந்த பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாண்ணே அதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எக்ஸ்ட்ரா நீ 2 3 சவாரிலாம் சொல்லுனே நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா புதுசா கேட்டுட்டு இருக்கிற? நீ தான் வந்துட்டு சவாரி வந்தாலே வந்து வரமாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதான் சொன்னேன்லண்ணே நல்லா சம்பாதிக்கணுன்ட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் அவங்களுக்கு வந்து ஃபோன் வரும் நம்ம சோழனுக்கு வந்துட்டு. ஆனா ரெகுலர் கஸ்டமர் தான் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிடா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை வந்து அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அவர் சவாரிக்கு போயிடுவாரு. வீட்டில் நிலா உட்காந்து லேப்டாப்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. டிசைன்லாம் பார்த்து போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ திவ்யா வருவாங்க. திவ்யா கிட்ட வந்துட்டு என்ன நீ ஆஃபீஸில் இல்லாமல் இங்கே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்பாங்க. ஆமாம் நேற்று தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. யாரையுமே இன்வைட் பண்ணவே இல்லை நீயே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நான் பெருசாக எதுக்கு எதுவும் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். ஏற்கனவே வந்து அவங்க மற்ற நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க எல்லாருக்குமே வந்து நமக்கு எனக்கு சோழனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதும் டிவோர்ஸ் ஆனது உனக்கு மட்டும்தானே தெரியும். நீ வேற நேற்று ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறேன்னு வேற சொல்லிட்டியா, அதனால தான் உன்னை கூப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியணும்ல, அதனால தான் இன்னைக்கு நான் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம உங்க அப்பா வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுதான் இன்னும் ஒன்றும் சொல்லலை. எங்கள் அப்பா வந்து ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்தாரு தான். ஆனால் நான் சோழனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுனால கோவத்தில் வேண்டான்னு சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. திருவண்ணாமலையிலேருந்து வேலையை பார்க்க சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்துட்டு அங்கே எப்படி போய் நம்ம போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நம்ம சைட்டை மட்டும் முதல்ல பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா டிசைன் பண்ணி கொடுத்துர்லாம்ல. இந்த மாதிரி நிறைய இடத்துல அப்படி நடக்கும். நம்ம வந்து சென்னையில இருந்தாலும் வேற வேற ஊர்ல தான் வந்துட்டு நம்ம பில்டிங் கட்டுற மாதிரி வரும். அவங்களுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் டிசைன் தானே கொடுக்க போறோம். முதல்ல போயிட்டு அந்த சைட்டு என்ன ஏதுன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அந்த கிளைண்ட் கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கணும். இதுதானே ஒரு டிசைனரோட ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியல, எங்க அப்பா என்ன சொல்றாருன்னு தெரில, நான் மறுபடியும் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நம்மளை நம்பி உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது,
எதனாலும் பார்ப்போம். மறுபடியும் கேட்டு பார்க்குறேன். இந்த ப்ராஜெக்ட் குடுத்தா ஓகே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணுவோம். ஒரு நாளைக்கு நம்ம போய் இந்த சைட்ட பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, சேரன் வருவாங்க. என்னண்ணா நீங்க என்ன வேகமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லப்பா நீ வீட்ல வேற இருக்கியா? அதான் மதியத்துக்கு ஏதாவது சூடா சாப்பாடு வச்சு குடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்லண்ணா காலையில வச்சதே இருக்குதுல்ல, அத நான் சாப்பிட்டுக்கிருவேன். இதனால என்ன இப்போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லடா இல்லப்பா நான் உனக்கு ஏதாவது சமைச்சு குடுக்குறேனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. திவ்யா வேற வந்திருக்கா போல இருக்குது. நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, என்னப்பா ஆஃபீஸ் விஷயமா பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே வேற ஒன்றும் இல்லை. நம்ம ப்ராஜெக்டை நல்லபடியா பண்ணி கொடுத்தாச்சு. இன்ஜினியரும் வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. கிளையண்ட்டும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிப்பா எனக்கு தெரிஞ்ச இடம்லாம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு 2, 3 டிசைன் வந்து கேட்டுருக்குறாங்க. அது என்ன ஏதுன்னு நீங்க நேரடியா இன்ஜினியரை பார்த்து பேசிட்டீங்க அப்படின்னா, வேற வேற சைட்ல நமக்கு வந்து அந்த ஆர்டர் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நிலா வந்துட்டு, திவ்யா உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ஆச்சு? அப்படின்னு நம்ம வந்து இனிமே நிறைய டிசைன் பண்ணி கொடுக்க போறோம். அண்ணன் தான் வந்து பில்டிங் கட்ட போறாங்க. இதுக்கு இன்ஜினியர் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, நீ சொல்றது என்னமோ சரிதான் அப்படின்ற மாதிரியே பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்க. இன்னும் நல்லா டெவலப் ஆகலாம். அதுல என்ன சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சேரன் இருந்துட்டு, சரி நீங்க பேசிட்டே இருங்க. நான் காஃபியாவது போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க நிலாவுக்கும் திவ்யாவுக்கும். அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் வந்துட்டு நிலா கிட்ட வந்துட்டு நம்ம திவ்யா வந்து பர்சனலா பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நல்ல வேலை சோழனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஒரு வேளை நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா உனக்கு டிவோர்ஸ் வேற ஆயிடுச்சா, உனக்கு வேணாம்னு சொல்லியிருந்தேன்னா நான் வந்து சோழனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னப்பா சொல்ற? என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்பாங்க. ஆமா ஒரு பையன் பின்னாடியே வந்து எல்லாமே நம்மளை கேர் பண்ணி பாத்துக்கிற பையன் கிடைக்குமா? எத்தனை தடவை நீ வந்து அவமானப்படுத்தி அனுப்புனாலும் மாத்தி மாத்தி சோழன் உன் பின்னாடி வந்துகிட்டே இருந்தாங்கல்ல. இந்த மாதிரி லவ் இப்ப கிடைக்கும்னு நினைக்கிற? கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதனாலதான் சரி நீ இது உனக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சே நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. உடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல நான் சும்மாதான் சொன்னேன். இதே மாதிரி சேர்ந்து சந்தோஷமா இருங்க ஓகேவா? அதான் 6 மாசம் டைம் குடுத்துருக்கேல்ல. அதுக்கு முன்னாடி ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இருந்தாலும் நான் கோர்ட்டுக்கு போகும்போது நான் சோழன் கிட்ட வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிலாம் போகல. சேர்ந்து வாழணும்னு நினைச்சு தான் திவ்யா போயிருந்தேன். அங்க போய் இந்த இன்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா இந்நேரம் நான் சோழன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு தானே இருந்திருப்பேன். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். சோழன் கிட்ட இதை பத்தி பேசி புரிய வச்சிருக்கணும். 2 பேர்கிட்டயும் 2 பேருமே உட்காந்து பேசியிருந்தா டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தா இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நீ சொன்னதும் சரிதான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் உங்களுக்கு உங்க பெற்றோர்கள் முன்னிலையில உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல. ஸோ அவங்களோட ஆசீர்வாதத்துல கல்யாணம் ஆனதெல்லாம் ஒரு நல்ல மெமரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொன்னது என்னமோ சரிதான். ஒருவேளை அந்த மாதிரி ஆகாம இருந்திருந்தா மறுபடியும் இந்த மாதிரி கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இழந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நிலா நீ டேக்கப் பண்ணிக்கோ. நீ எப்போ வர ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கே வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால வரல. ஆனா டிசைன் எல்லாமே சிஸ்டத்துல போட்டு லேப்டாப்ல போட்டு வச்சிருக்கிறது தான் இருக்கிறேன். அதான் உனக்கு அனுப்பி வச்சுட்டே இருந்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே பரவாயில்ல உனக்கு எப்போ வர முடியுமோ அப்போ வா சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழன் வந்து லஞ்சு சாப்பிட்றது நேரத்துல திருப்பி வீட்டுக்கு வருவாரு. வரும்போது என்ன சோழன் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா நீ வந்து லஞ்சை கட்டி கொடுத்துட்ட. இருந்தாலும் நீ சாப்பிட்டியோ என்னமோன்னு தெரியல. வீட்டுல வேற தனியா இருப்பியா அதனாலதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்து நிலாவோட கன்னத்துல வந்துட்டு வேமா கிஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வருவாரு. அப்ப வந்து சேரண்ணா இருப்பாங்க. சேரனை வந்துட்டு என்னடா சோழா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஐயோ என்ன நீ போலியா ஆஃபீஸ் வேலைக்கு போலியா வீட்டுல இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் இப்பதாண்டா வந்தேன். நிலா சாப்பிட்டாலா என்னன்னு தெரியல. அது போக சூடா ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அட என்னண்ணே நீ வேற சரி நான் பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனா நீங்க சும்மா இருங்கண்ணே எதுவுமே வேண்டாம் நான் வந்து எனக்கு இதுவே போதும் இருக்கிறதா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க. அதுக்கப்புறமா சேரனை இருந்துட்டு, சரி அப்ப சாப்பிட்டுட்டு நீங்க பார்த்து பத்திரமா இருங்க நான் வெளியில போயிட்டு வரேன். எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுப்பா நான் போயிட்டு வரேன். ஈவினிங் வரும்போது என்ன நைட்டுக்கு சமைக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறேன் கையோட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியானே ஓகே நம்ம பல்லவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணும்னு சொல்லி கேட்டு சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆமா இந்த காலேஜே முடிஞ்சு போச்சுல. மறுபடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறான் அவன். ஒண்ணு அவன் பிஜி பண்ணணும். அடுத்து பிஜி பண்ணணும் அப்படி இல்லைன்னா வேலைக்கு ட்ரை பண்ணணும். என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவன்? சும்மா நான் வேலைக்கு போறேன் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதானே காலேஜ் முடிச்சிருக்கிறான். அவனுக்கும் கொஞ்சம் 4-5 கம்பெனி ஏறி இறங்கினா தானே அவனுக்கும் வேலை செட் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க கவலைப்படாதீங்க திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து
கிளம்பிருவாங்க. அதுக்கப்புறம் பாண்டி வருவாங்க. பாண்டி வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாவே வருவாரு. "என்னாச்சுடா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "இன்னைக்கு ஒர்க் ரொம்ப அதிகமோ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமாடா ஒர்க் அதிகம். அது போக இந்த வானதியோட டென்ஷனாவே இருக்குடா" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "ஏன் இப்போ என்ன பிரச்சனை புதுசா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்கும்போது, "பிரச்சனை இல்லைன்னா தான் அது அதிசயம். எப்பயுமே பிரச்சனையோட மட்டும் தானே நாங்க இருப்போம்." அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு கிளம்ப போறேன். கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. நீ என்ன கிளம்பலையா? நீ வேலைக்கு போலையா இன்னைக்கு? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட கேட்கும்போது, காலையில போயிட்டு தானடா வந்தேன். சரி மதியம் லஞ்சு நிலா கூட சேர்ந்து ஒண்ணா சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் நம்ம நடேசன் அப்ப வந்துட்டு ரொம்ப சைலண்டாவே உட்காந்துட்டு இருக்கிறதா நிலா வந்து பார்ப்பாங்க. "என்னாச்சு அங்கிள்? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. "சாப்பிட்டீங்களா அங்கிள்?" அப்படின்னு கேட்கும்போது, சாப்பிட்டேம்மா, சேரன் வச்சு கொடுத்தா சாப்பாடுலாம் சாப்பிட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழனும் பாண்டியும் வந்துட்டு கையை கழுவிட்டு தட்டெல்லாம் உள்ள வச்சு கை கழுவிட்டு இருக்கும்போது அப்ப பாண்டி வந்து கேட்பாங்க, "என்னடா சோளா, யாருமே இல்ல, நிலா கிட்ட அண்ணி கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சிட்டு வந்தியோ?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நீ வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என்ன இந்நேரம் வருவேன்னு எனக்கு என்ன தெரியும்? காலையிலேயே சோத்து முட்டையை கட்டிட்டு போனையே, அப்ப அப்படியே வச்சுக்கிட்ட போல நாங்க நினைச்சோம்." அப்படின்ற மாதிரி சொல்லி பாண்டி வந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வந்து நடேசன் அப்பா வந்து அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி அப்படியே சாஞ்சிடுறாரு. கீழே சாயுமே நிலா இருந்துட்டு, "அங்கிள் என்னாச்சு அங்கிள்? அங்கிள் என்னாச்சு அங்கிள்?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து நடேசன் அப்பாவை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா உள்ள இருந்துட்டு, "சோளா சோளா ஒரு நிமிஷம் ஓடியாங்க, ஒரு நிமிஷம் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடும்போது வேகமா பாண்டியும் சோழனும் வேகமா ஓடி வராங்க. வந்துட்டு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, "கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க சோழன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம சோழன் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நிலா வந்து நடேசன் அப்பா முகத்துல வந்துட்டு தண்ணியை தெளிக்கிறாங்க. "என்னாச்சு அங்கிள், உங்களுக்கு என்னாச்சு? ஆஸ்பத்திரிக்கு போமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, எனக்கு எப்படியோ அப்படியே வருது, சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி மயக்கமா வருதுமா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு சொன்னா நீங்க என்ன கேட்குறீங்களா? சரி வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டி இருந்துட்டு, "அன்னைக்கும் இப்படிதான் இருந்தது இவருக்கு. என்னால எந்திரிச்சு உட்கார கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் இப்ப." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை வந்து வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு நிலா வந்து கூட கூட்டிட்டு போறாங்க. நம்ம நடேசன் அப்பாவை பாண்டி கூட வராரு. ஸோ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு காட்டுறாங்க. "என்னாச்சு? ஏன் எதுவும் ஸ்ட்ரெஸ்ஸா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அப்படிலாம் எதுவும் இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, "உங்களுக்கு பிபி அதிகமாயிருச்சு. ஏன் எதுவும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்களா? எதை பத்தி வருத்தப்பட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அப்படிலாம் எதுவுமே இல்லை." அப்படின்னு, "ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "இவ்வளோ வயசு ஆனதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ் பண்றது இதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் இப்படிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, "உங்க கூட யார் வந்தா?" அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ வந்து நம்ம சோழனும் நிலா பாண்டி 3 பேருமே இருக்காங்க. நிலா இருந்துட்டு, "நான் உள்ள போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, கூட வந்திருக்கிறேன், "நான் அவங்களோட மருமக தான், சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "பத்திரமா பாத்துக்கிற மாட்டீங்களா? ஒரு வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி பாத்துக்கணும்னு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல அங்கிள் நம்ம சொல்றது எதுவுமே கேட்க மாட்டாரு. இனிமே நான் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா அவங்களுக்கு வந்துட்டு பிபி வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்குது. அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சும்மா வேலையெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். அதே மாதிரி அவர் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெளியில எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆயில் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடவே கூடாது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. "கண்டிப்பா மேடம், மற்றபடி வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சாப்பிட்றத பொறுத்து தான் இருக்குது அடுத்த பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிறது. முதல்ல நீங்க வந்து எல்லாருமே அவங்கவுங்களோட உடம்ப வந்து அவங்கவுங்க தான் நல்லபடியா பார்த்துக்கறணும்." அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா, "என்ன அங்கிள், நான் தான் சொன்னேன்ல, நீங்க கொஞ்சம் பத்திரமா பார்த்து இருங்கன்னு சொல்லிட்டு, எதுக்கு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? வெளியில எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு தானே இருந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாமே எனக்கு சரியா போயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் அப்பா வந்து சொல்லுவாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா நடேசன் அப்பா வந்துட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம நிலா இருந்துட்டு, "இனிமே நீங்க இங்கெல்லாம் படுக்கவே கூடாது. நான் உங்களுக்கு காய்ச்சலா இருக்கும்போது நீங்க எங்க வந்து படுத்திருந்தீங்க? இங்க தானே படுத்திருந்தீங்க. பேசாம உள்ள வந்து படுங்க. இப்படிலாம் வந்துட்டு வெயில்ல மழைக்கும் பனிக்கும் இப்படி வந்து உட்காந்து படுத்துக்கிட்டு ஃபீவர் வந்துகிட்டு இதெல்லாம் தேவையா? மரியாதையா உள்ள வந்து படுங்க." அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. "ஐயையோ நீ வேறம்மா, இது வந்து ஸ்டீல் பாடி." அப்படின்னு சொல்றாங்க. "அந்த ஸ்டீல் பாடியில தான் வந்துட்டு இப்ப பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. எல்லா ஸ்டீலுமே வந்துட்டு துருப்பிடிக்க தான் செய்யும். அதே மாதிரி நீங்களும் தான். கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து திட்டுவாங்க. "வீட்டு மருமகளா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சொன்னா கேட்க மாட்டீங்களா?" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "சரிம்மா நான் உள்ள வந்து படுக்கிறேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் அப்பா வந்துட்டு உள்ள வந்து உட்காந்து படுத்துக்குருவாங்க. அந்த ஏற்கனவே ஃபீவரா இருக்கும்போது இந்த ஹால் பக்கத்து ரூம்ல படுத்திருப்பாங்க, அங்க படுத்திருப்பாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்துட்டு நிலா வந்து சாப்பாடு வச்சு கொடுக்குறது, அதுக்கப்புறம் கரெக்டான டயத்துக்கு மாத்திரை எடுத்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உடனே நம்ம நடேசன் அப்பா இருந்துட்டு, "நீ வந்து மருமகளா எனக்கு கிடைச்சதுக்கு நான் எங்க என்ன புண்ணியம் பண்ணணும்னு எனக்கு தெரியாதுமா.
இப்படிதான் உன்னோட மாமியாரு, உன் அத்தையும் அப்படிதான். எனக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அப்படியே துடிச்சு போயிருவா. அப்படியே வந்து என்ன சாப்பிடுறீங்க? எது சாப்பிடுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. என் பக்கத்திலேயே உட்காந்து எனக்கு மாத்திரை மருந்துலாம் எடுத்து குடுத்துட்டே இருப்பா. அவ ரொம்ப நல்லவம்மா, ரொம்ப புண்ணியவதி, பாவம். என்ன எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலா இருந்துட்டு, "ஏன் அங்கிள், ஆன்ட்டிய நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அப்படி இருப்பேனாம்மா, நானு வேலைக்கு போயிட்டு லாரி ஓட்டுறதுக்கு போயிருவேன். போயிட்டு 1 மாசம், 1 1/2 மாசம் ஆகும் வர்றது வரைக்கும். எல்லா பிள்ளைகளையும் அவ தான் பத்திரமா பார்த்துக்கிட்டா. என்ன பண்றது? எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட என்னைய பார்த்து அப்படியே சிரிச்ச முகத்தோட என்னைய வந்து வரவேத்துட்டு இருப்பா. வாசல்லயே காத்துக்கிட்டு இருப்பா. எப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு. அந்த காலத்துலலாம் ஃபோனு கிடையாது பாத்தியா? அதனால எங்களோட நினைவுகள் மட்டும் தான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இந்த பக்கம் இங்கேருந்து நான் எங்கேயாவது பஞ்சாப்ல அங்கங்கன்னு எங்கேயாவது இருப்பேன். அங்கருந்து அவள பத்தி நெனச்சுட்டு இருப்பேன். அவ இந்த வீட்டு வாசல்ல உட்காந்து என்னைய பத்தி நெனச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நிலா இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மா, அதாவது நடேசனோட ஒய்ஃப் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத கேட்பாங்கன்னு நெனைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு.